பாவத்திலிருந்து உன்னை விடுதலை செய்து அவரிடத்தில் உன்னை இயேசு சேர்த்துக் கொள்வார். பாவம் இருக்கிற இடத்தில் வாசம் செய்யாத தேவன் ஒரே ஒரு தெய்வம் என்றால் அது இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறவர். இயேசு ஒருவர்தான். பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம் யார் என்றால் இயேசு ஒருவர்தான். இன்றைக்கு இந்த இயேசு உன்னை பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படியாதான் இந்த இயேசு இந்த பூமியில் வந்தார். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, இயேசு இந்த பூமிக்கு எதற்காக வந்தார், அவருக்கு வேற வேலை இல்லை என்று பல பேர் இன்றைக்கு அவரை குறித்து அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் இன்றைக்கு உங்களிடம் சொல்கிறேன், இயேசு இந்த பூமியில் வந்ததற்கு நோக்கம் என்னவென்றால் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். நீங்கள் சொல்லலாம், நான் அப்படி என்ன பாவம் செய்து விட்டேன்? எனக்கு அன்பார்ந்த சகோதரா, பாவம் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல. பாவம் மிக கொடூரமானது. பாவத்தினால் வரக்கூடிய தண்டனை என்னவென்றால் மரணம். ஆனால் இயேசு என்ன பண்ணுகிறார் என்றால் இந்த பாவத்திலிருந்து உன்னை விடுதலை பண்ணுகிறார். இன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பாவம் என்னவென்றால் மதுபானம் ஒரு பாவம், விபச்சாரம் செய்வது ஒரு பாவம், பொய் சொல்லுகிறது பாவம், பிறருக்குரிய யாதொன்றை இச்சிப்பது ஒரு பாவம், மந்திரவாதிகளை தேடி செல்வது ஒரு பாவம், பில்லி சூனியத்தை நம்புவது ஒரு பாவம், ஒரு கோழியுடைய ரத்தத்தை நீ நம்பி அதற்காக உன் வாழ்க்கையை நீ செலவிடுகிறாய் என்றால் அது ஒரு பாவம். ஒரு மனுஷன் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறாய் என்றால் அது ஒரு பாவம். உன் கூட இருக்கிற உறவுகளை நம்புவாய் என்றால் அது ஒரு பாவம். தொழிலை நீ நம்புவாய் என்றால்